Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. நம்ம சேனல்ல நிறைய ரீடிங் அதே மாதிரி ரைட்டிங்கான சவுண்ட்ஸ் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருப்போம். தமிழ் தெரிஞ்சிருக்கிறவங்க இங்கிலீஷ் நீங்க இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா உங்களால இங்கிலீஷ் ரீடிங் ஆகட்டும் ரைட்டிங் ஆகட்டும் கத்துக்க முடியும். இன்னைக்கான லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வார்த்தையோட கடைசியில கான்சனன்ட் கூட எல்இ அப்படின்னு சேர்ந்து வரக்கூடிய ஃபேமிலிஸ் தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதோட சவுண்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வரும், அதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எல்இ வேர்ட்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது. பிஎல்இ, சிஎல்இ, எஃப்எல்இ, கேஎல்இ, அதே மாதிரி எஸ்டிஎல்இ, DLE, GLE, PLE. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஒரு வார்த்தையோட கடைசியில வரும்போது நம்ம என்ன மாதிரி சவுண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 கத்துக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது, அதே மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது BLE. ஸோ இது எல்லாமே ஒரு வார்த்தையோட கடைசியில தான் வரும். ஸோ இங்க பார்க்கும்போது இ சைலண்ட். அப்ப நம்ம இதை எப்படி படிக்கணும்னா பில் பில் அப்படின்ற சவுண்ட்ல படிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, இஹ் அம் ஹம் பில், ஹம்பிள் ஹம்பிள். அதே மாதிரி இங்க ஏ, ஸோ ஏ சவுண்ட் லாங் ஏ சவுண்ட்ல பிஎல்இக்கு என்ன சவுண்டு, பில் அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இதை நீங்க எப்படி படிக்கணும்னா ஏ பில், ஏ பில், ஏபிள் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பிஎல்இ. ஸோ இங்க பில் அப்படின்ற சவுண்டு தான். அப்போ இட்டு ஏ டே, டேபிள், டேபிள். ஓகே. அதே மாதிரி க்ரம், க்ரம் பில், க்ரம்பிள். ஸ்டே, ஸ்டேபிள், ஸ்டேபிள். பேபிள், பெபிள். ஸோ இங்க 2 பி வருது. அப்போ 2 பிக்கு தனியா வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. 2 கான்சனன்ட் வந்தாலுமே ஒரு கான்சனன்ட்டோட சவுண்டு தான் நம்ம கொடுப்போம். அப்போ இங்கேயும் பில் தான். அப்போ இப்போ ஏ பே பில், பெபிள். ஏ நே பில், எனேபிள். கு ஏ கே பில், கேபிள். அப்போ வார்த்தையில லாஸ்ட்ல பாருங்க பிஎல்இ முடியுது இல்லையா? ஸோ இங்க எல்லாமே என்ன சவுண்ட் நம்ம கொடுக்கணும், இப்பு இல், பில். அடுத்த கான்சனன்ட் சிஎல்இ. வேர்டோட லாஸ்ட்ல சிஎல்இன்னு வந்துச்சுன்னா எப்படி படிக்கணும், கில் அப்படின்னு படிக்கணும். எக்ஸாம்பிள், இஸ் ஐ சைக்கிள், சைக்கிள். அங்கிள், அங்கிள். சர்க்கிள், சர்க்கிள். சில பேர் இதை நம்ம தமிழ்ல படிக்கும்போது சர்க்கிள் அப்படின்னு படிப்போம். ஆருக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு அழுத்தமா வராது. சர்க்கிள், சர்க்கிள். அதே மாதிரி ஆர்டிக்கிள், ஆர்டிக்கிள். எங்கேயும் கில் அப்படிங்கிற சவுண்ட்ல முடியுது. இது பாருங்க, மிராக்கிள், மிராக்கிள். வெஹிக்கிள், வெஹிக்கிள், வெஹிக்கிள். ஸோ இங்க ஹீன்ற சவுண்ட் இல்லை, இது ஆ ஷுவா சவுண்ட்ல வரும். அப்போ வெஹிக்கிள் ஆன்ற சவுண்ட்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியூபிக்கிள், கியூபிக்கிள். பைசிக்கிள், பைசிக்கிள். ஓகே. ஸோ இங்க பாருங்க, இங்க எல்லாமே வார்த்தையோட லாஸ்ட்ல என்ன முடியுது, சிஎல்இ அப்படின்னு முடியுது. நம்ம என்ன சவுண்ட்ல படிக்கணும், சிக்கு இக்குன்ற சவுண்டு, எல்லுக்கு இல்லு அப்படின்ற சவுண்ட்ல, கில் அப்படின்ற சவுண்ட்ல படிக்கணும். எழுதும்போது சிஎல்இ அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே. அடுத்தது பாருங்க, எஃப்எல்இ. இது எஃபோட சவுண்டு இஃப், எல்இ இல், ஃபில் அப்படின்னு சொல்லி படிக்கணும். வேஃபில், வேஃபில். ஷஃபில், ஷஃபில், ஷஃபில். ரேஃபில், ரேஃபில். ஸ்னிஃபில், ஸ்னிஃபில். நெக்ஸ்ட் ஒன் பேஃபில், பெஃபில். ரிஃபில், ரிஃபில். ஸோ இது எல்லாமே பாருங்க, 2 எஃப் வந்தாலும் சரி ஒரு எஃப் வந்தாலும் என்ன சவுண்ட்ல வருது, இஃப் இல், ஃபில் அப்படிங்கிற சவுண்ட்ல தான் வருது. அடுத்தது கேஎல்இ. கேயோட சவுண்டு இக்கு, எல்இயோட சவுண்டு இல், கில் அப்படின்னு சொல்லி படிக்கணும். எக்ஸாம்பிள், an
ankle, sp, sprinkle, 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 pickle, pickle, tickle, tickle. Next one, twin, twinkle, twinkle, wrinkle, wrinkle, ick, ba, ick, buckle, buckle, heckle, heckle. ஓகே, KLE எப்படி படிக்கணும்? கில், கில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த STLE. ஸோ இங்க STLEனா ஸ்டில்லுன்னு தானே வரும். ஸோ ஸ்டில்லுன்னு ஏன் வருது அப்படின்னா இங்க டீன்றது சைலண்ட்ல வரும். அப்போ SLEயோட சவுண்டு தான் கொடுக்கணும். டீக்கு வந்து சவுண்ட் கிடையாது, சைலண்ட். ஆனா எழுதும் போது டீ கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள், காசல், காசல், castle, bustle, wrestle, whistle, hustle. ஸோ இங்க எல்லாமே டு, அதாவது டீயோட சவுண்ட் இல்ல, சில், சில் அப்படிங்கிற சவுண்ட்ல தான் வரும். அடுத்தது பாருங்க, DLE. ஸோ டில். எக்ஸாம்பிள், ஐடில், ஐடில், படில். 2 டி வந்தாலும் இட்டு சவுண்டு தான், படில். candle, riddle, middle, cuddle, bundle. ஓகே, DLE. அதுக்கு முன்னாடி டி வந்து டி வந்து டபுள் கான்சனண்டா வந்தாலுமே இட்டுங்கிற ஒரே சவுண்டு தான் கொடுக்கணும். அப்போ டில் அப்படிங்கிற சவுண்ட்ல முடியும். அண்ட் அடுத்தது பாருங்க, GLE. ஜியோட சவுண்டு இங்க இக்குன்ற சவுண்டு. அப்போ கில் அப்படின்ற சவுண்ட்ல வரும். எக்ஸாம்பிள், EAE, eagle, eagle, angle, giggle, 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 wiggle, wiggle. ஸோ இந்த வேர்டு எல்லாருக்குமே தெரியும். கூகுள், கூகுள், gargle, gargle, jungle, jungle. ஸோ எல்லாமே கில், கில், கில். 2 ஜி வந்தாலும் கில் தான். ஓகே, கில் அப்படின்ற சவுண்ட்ல முடியும். அடுத்தது பாருங்க, PLE. பியோட சவுண்ட் என்னது? இப்பு, இல், பில். ஆப்பிள், ஆப்பிள், மேப்பிள், மேப்பிள், பர்பிள், பர்பிள், சிம்பிள், சிம்பிள், சாம்பிள், சாம்பிள், example, example, crumple, crumple, couple, couple. ஸோ இங்க எல்லாமே பாருங்க 2 பி வந்தாலும் பில் தான். அதே மாதிரி ஒரு PLE வந்தாலும் பில் அப்படிங்கிற சவுண்ட்ல தான் முடியும். இ கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்தது TLE, டில், டர்ட்டில், டர்ட்டில், லிட்டில், லிட்டில், beetle, 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 cattle, bottle, gentle, battle, gentle. ஓகே, ஸோ இங்க எல்லாமே பாருங்க TLEல முடியுது. அதே மாதிரி டபுள் TLEல முடியும் போதும், அதாவது டீக்கு முன்னாடி அது டபுள் கான்சனண்டா இருந்தாலுமே இட்டு, இல், டில் அப்படிங்கிற சவுண்ட்ல தான் வரும். லாஸ்ட் வந்து ZLE, ஜில், puzzle, drizzle, sizzle, fizzle, dazzle. ஸோ இங்க எல்லாமே 2 Z வருது. ZLE, ஜில் அப்படின்ற சவுண்ட்ல வந்து நம்ம முடிக்கணும். எழுதும் போது இ மென்ஷன் பண்ணணும், படிக்கும் போது இக்கு சவுண்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகட்டும், படிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் வந்து சேர்ந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து இருக்கு. நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறேன். ஸோ அதனால எனக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, பேசிக் புரியலன்னு நினச்சிங்கன்னா 30 நாளைக்கான லெசன் வந்து கொடுத்துருக்கேன் ரீடிங். அதில் எல்லா சவுண்ட்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகியிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்துட்டு அதில் சொல்லியிருக்க மெத்தட் படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ண முடியும், எழுதவும் முடியும். ஸோ நம்ம பேசுகிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு மொழியை
ஓரளவுக்கு நம்மளால எழுதவும், படிக்கவும் கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா, இன்னும் உங்களுக்கு நெறைய பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா நம்ம பேசுறதுக்கு நெறைய வார்த்தைகள நம்ம புதுசு புதுசா கத்துக்கணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அத எப்படி சவுண்ட்ஸ் வச்சு அந்த வேர்ட நம்ம சொல்றது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட இந்த சவுண்ட்ஸ வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.